ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 16 அக்டோபர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் ஹீரோ மோட்டோகார்ப், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சு. டிசிஎஸ், நெஸ்லே, டிவிஸ் லேப்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சு, க்ரூட் கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 116 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஹீரோ மோட்டோகார்ப் வந்து ஒரு 63 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா அவங்க 2 நாளில் ஒரு 1000 ஹார்லி டேவிட்சன் X440ங்கிற பைக்கை வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இந்த பைக்குக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்போ 20,000 புக்கிங்ஸ் வந்து ரொம்ப குறுகிய பீரியட்லேயே வந்து வந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு மேலே புக்கிங்கை வந்து அவங்க க்ளோஸ் கூட பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு மேலே புக்கிங்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற இதில். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பைக் மேலே வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து நிறையவே ஒரு விருப்பம் வந்துச்சு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த பைக்கோட ரேட்டு வந்து ஒரு 2.5 லட்சம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரேட்டுக்குமே வந்து இவ்வளோ பைக்ஸ் வந்து மக்களால் வாங்க விருப்பப்படுதுங்கிறது அந்த ஹார்லி டேவிட்சன்ங்கிற நேம்னால தான். ஸோ இந்த டைப் ஏற்கனவே ஹீரோ மோட்டோகார்ப்புக்கு வந்து ஒரு நல்ல ரெவன்யூ தரக்கூடிய டைப்பாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்போதைக்கு அதில் 1000 பைக் வந்து இவங்க சொன்னதை விட குயிக்காகவே டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. இதனால் வந்து மறுபடியும் புக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் இந்த பைக் வந்து ஹீரோ மோட்டோகார்ப்புக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸை வரக்கூடிய குவார்ட்டரில் தரும் அப்படிங்கிறது யாராலும் மறக்க முடியாத ஒரு உண்மை தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப் வந்து நல்லா ரேலியாக இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்திங்கன்னா 13 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. அது கூடவே டாடா ஸ்டீலுமே ஒரு 2 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ மெட்டல் இண்டெக்ஸ் எல்லாமே நல்லா ரேலி ஆச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 11 வந்து கிரிட்டிக்கல் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்னு சொல்ல போகிற லித்தியம், நயோவியம் அப்புறம் வேறு சில ரேர் எர்த் எலமெண்ட்ஸுக்கு வந்து ராயல்ட்டி ரேட்ஸை வந்து கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ இது வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த நியூஸ்னால் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த டைமில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் வந்து ஒரு 10,000 கோடி ஒர்த்தான மைனை வந்து வேதாந்தாட்ட இருந்து அக்வயர் பண்ணுறதுக்கான பிளான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அயன் ஓர் மைனு அப்புறம் வந்து ஸ்டீல் பிளான்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து வேதாந்தாட்ட வந்து வாங்குறதுக்காக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. வேதாந்தா வந்து இதுக்கு ரேட் வந்து ஒரு 10,000 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நினைக்கிறதுனால அது கொஞ்சம் குறைஞ்சதும் வாங்குறதுக்கான பிளானை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஸோ இந்த நியூஸும் வந்ததும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டத்தை கொடுத்துச்சு. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் டாடா ஸ்டீலில் பார்த்திங்கன்னா சேம் நியூஸ் தான். அதாவது மெட்டல் ஸ்டாக் எல்லாமே நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது அந்த நியூஸ்னால். அதே டைமில் டாடா ஸ்டீலோட ஜூலை செப்டம்பரோட நெட் லாஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ முன்னாடி கம்பேர் பண்ணும்போது டாடா ஸ்டீல் ப்ராடக்ட்ஸோட நெட் லாஸ் வந்து இந்த குவார்ட்டரில் 460 crore இருக்குது. இப்போ வந்து டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த லாஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டே வராங்க. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து டாடா ஸ்டீல் வந்து ப்ராஃபிட்டு மேக் பண்ணுற ஒரு கம்பெனியாக மாறுறதுக்கான சான்சஸை வந்து அதிகமாக கொடுக்குது. அதே மாதிரி டாடா ஸ்டீல் என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற எனர்ஜியில் ஒரு 25% எனர்ஜி வந்து க்ரீன் ரிசோர்ஸஸில் வந்து வாங்குறதா அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு எல்லாமே எப்போவுமே நிறையா எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த எனர்ஜி வந்து அவங்க க்ரீன் சோர்ஸஸ்லேருந்து வேணும்னு க்ரீன் சோர்ஸஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு அவங்க முடிவு எடுத்துருக்கிறது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நியூஸ்னால் டாடா ஸ்டீலும் கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. அப்புறம் டிசிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 46 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜாப் ஸ்கேம் ஒன்று டிசிஎஸில் நடந்ததை மீடியாலலாம் ரிப்போர்ட் வந்துச்சு. அதாவது லஞ்சம் வாங்கிட்டு அதுக்கு அவங்களுக்கு வந்து ஜாபு போடுறதா ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ இது வந்து டிசிஎஸ் வந்து இதை கவனித்து அது மேலே அந்த அலகேஷன் மேலே வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அதை விசாரித்தாங்க. ஸோ விசாரித்ததோட முடிவாக இப்போ வந்து ஒரு 19 எம்ப்ளாயிஸையும் அப்புறம் வந்து ஒரு 6 வெண்டாரையும் வந்து 19 எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் 6 வெண்டாரை டிபார் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இந்த நியூஸை வந்து டிசிஎஸ் வந்து எக்ஸ்சேஞ்சோட ஃபில்லிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் மறுபடியும் ரொம்ப நாளாக வந்து அமைதியாக இருந்தது. இப்போதைக்கு மறுபடியும் வெளியே வந்ததும் ஜாப் ஸ்கேம் நடந்ததும் நிரூபணமாயிருக்கு இந்த நியூஸ்னால். ஸோ அதனால் மக்கள் வந்து கொஞ்சமாக டிசிஎஸ் ஸ்டாக்கை வந்து விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நெஸ்லே பார்த்திங்கன்னா ஒரு 446 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. நெஸ்லே வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சமாக சரிஞ்சிட்ருக்குது. டிவிஎஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 வீக்காக நல்லா ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் அதேமாதிரி தான் ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 593 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று பை பண்ணியிருந்தாங்க, இப்போ மறுபடியும் செல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 17 கன்சிக்யூட்டிவ் டேவாக செல் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்டர்டே வந்து பை பண்ணாங்க, இப்போ மறுபடியும் செல் மோடுக்கு போயிட்டாங்க. டிஎஸும் அதே மாதிரி தான் 15 நாளாக வந்து பை பண்ணிகிட்டு இருந்தாங்க, எஸ்டர்டே செல் பண்ணாங்க, மறுபடியும் இப்போது பை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 1184 crore பை பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 340 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் 46 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 46 ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 160 ரேலியாக இருக்குது. ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து ஏறக்குறைய 1% கிட்ட ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான்சனோட சேல்ஸு வந்து ரிப்போர்ட் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக நல்லாவே இருந்துச்சு. ஸோ Q3யோட ரிசல்ட் வந்து ஜான்சன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 12 ஹவர்ஸாகவே வந்து ஜான்சனோட ரிசல்ட்டை பற்றி தான் வந்து எல்லா பிஸ்னஸ் சம்மந்தமான சேனல்ஸும் நியூஸஸும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டு, நைக் இது ரெண்டுமே வந்து நல்லாவே ஸ்டாக்ஸ் ரேலி ஆகிட்டுருக்குது. அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி எல்லன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் எப்போவுமே அதோட நட்பு நாடுகளுக்கு துணையாக தான் நிற்கும். இந்த மாதிரி போர் சமயத்துலேயும் கூட நாங்கள் வந்து அவங்களுக்கு துணையாக தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து யூஎஸ் வந்து உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது, ஆயுதங்களை கொடுத்தும் ஃபினான்ஷியலாகவும். அதே மாதிரி இப்போதைக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஹமாஸ் கூட ஒரு பிரச்சனையில் போரில் போயிட்டுருக்கிறதுனால இஸ்ரேலுக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு வந்து ட்ரெஷரி செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் எதுக்காக ரேலி ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாடுக்கு இந்த மாதிரி போரில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு போகிறப்போ என்ன ஆகும்னா, அந்த நாட்டோட எக்கனாமி வந்து டவுன் ஆகும். இதே தான் வந்து உக்ரைனுக்கு வந்து யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறப்போவும் நடந்துச்சு. ஸோ உக்ரைனுக்கு வந்து ரொம்ப ஆயுதங்களையும் மற்றபடி பணத்தையும் வந்து யூஎஸ் கொடுக்குறப்போ யூஎஸோட எக்கனாமியும் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டது அப்படின்ட்டு ஒரு சாரர் வந்து உள்ளே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். இஸ்ரேலுக்கும் யூஎஸ் வந்து சப்போர்ட்டாக நின்னா, பட் கவர்மெண்ட் வந்து அதாவது ட்ரெஷரி செக்ரட்டரி வந்து அதை வந்து ரொம்ப கிளியராக சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்து அதாவது இந்த டிசிஷன் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிளியராக சொன்னதுனால மார்க்கெட்டுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்காது. அது இந்தியா அதாவது யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற ஒரு வாலட்டிலிட்டி இருக்காது மார்க்கெட்டில். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தெளிவான முடிவு கொடுத்ததும் அது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நல்லாவே விழுந்துருந்துச்சு, முந்தின நாள் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் நியூஸஸ்னால அப்புறம் அந்த ரிசல்ட்ஸோட சில அந்த ஜான்சன் அப்புறம் மைக்ரோசாஃப்ட், நைக் இந்த மாதிரி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் ரேலி ஆனதும் கூட கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து நல்லாவே தூக்கி விட்டுருக்குது. அப்புறம் குரூடு பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து 89.16 இருக்குது, 1.3 வந்து விழுந்துருக்குது. கரன்சி வந்து USD against இந்தியன் ரூபி 83.19 இருக்குது. பெரிய சேஞ்ச் எதுவும் மேக் பண்ணலை. இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.